ஐயா உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் 25,000 ரூபாய் அப்படின்னு. தம்பி ரொம்ப சந்தோஷம், பத்தியா கடவுள் கரெக்டா உன்னை தான் கொண்டு வந்து ஜெபம் பண்ணும்படி வச்சிருக்கிறாரு. ஐயா இது என்னுடைய பணம் அல்ல, இது ஒருத்தர் கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு. பரவாயில்ல யாரு கொடுத்தா என்னங்க, ஆனா கடவுள் பாருங்க சரியான நேரத்துல கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவரு அந்த காணிக்கை வாங்குவதற்காக ரெடியா இருந்தார். நான் சொன்ன காணிக்கை கொடுக்கறங்க, ஒரு சின்ன விஷயம் அவ்வளவுதான் அப்படின்னு. அவங்க பாம்பேயில வெபிச்சாரம் செய்யறாங்க. அவங்க திடீரென்று பெங்களூருக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு போனாங்க. சொன்ன உடனே அப்படியே சட்டுன்னு கோவம் வந்துச்சு. என்னது, வெபிச்சாரியுடைய காசை நம்ம வாங்கலாமா? நாயின் பண்ணையும் வேசியுடைய பணத்தையும் நம்ம வாங்க கூடாதுன்னு பைபிள்ல இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், பணம் வெபிச்சாரி என்று கேள்விப்பட்ட உடனே வானான்றீங்க, பாவிகளுடைய ஆஸ்தியை நம்ம வாங்கலாமான்னு கேட்டேன்.